ஒருவர் பிறந்த நாள் என்று சொன்னால் வெள்ளாடை உடுத்திக் கொள்ளலாம் என்று கருதுவார்கள். இன்னும் கொஞ்சம் ஆன்மீகவாதியாக இருந்தால் மஞ்சள் ஆடை முடித்துக் கொள்ளலாம் என்று கருதுவார்கள். இன்னும் கொஞ்சம் மென்மையானவராக இருந்தால் அவருக்கு பிடித்த உடையை அணிந்து கொள்ளலாம் என்று சொல்வார்கள். இந்த ஆண்டு அவருடைய பிறந்த நாள் விழாவில் அவர் உடுத்த ஆடை தந்தை பெரியார் என்ன எண்ணினாரோ, அவர் உடுத்தினாரோ அந்த கருப்பாடையை உணிந்து அவர் அனைவரையும் அன்றைக்கு பிறந்தநாள் விழாவை பார்த்தார். எனக்கு என்ன நினைவு ஊட்டுகிறது என்று சொன்னால், இன்னொரு 50 ஆண்டு காலத்திற்கு நான் எப்பொழுதும் சொல்வதை போல திராவிட இயக்கம் என்பது 5 தலைமுறை வந்திருக்கிறது. முதல் தலைமை தந்தை பெரியார், இரண்டாவது தலைமுறை பேரறிஞர் அண்ணா, மூன்றாவது தலைமுறை என் நெஞ்சமெல்லாம் இருந்திருக்க அன்பு தலைவர் கலைஞர், நான்காவது தலைமுறை நற்றமிழ் நாயகர், தமிழ்நாட்டுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் என் அண்ணன் தளபதியார் 4ஆம் தலைமுறை. இந்த இயக்கத்தை தமிழர்களுக்கு 50 ஆண்டு காலம் அழைத்துச் செல்வதற்கு 5வது தலைமுறை ஆகியிருக்கிற நம்முடைய இளவல் தளபதி, நம்முடைய உதயநிதி, அவர் பிறந்த நாள் என்று கருப்பாடை அணிந்திருந்தார். எங்களை போன்றவெல்லாம் பூரித்து போனோம். அண்ணன் அவர்களே, நான் இப்படி மகிழ்வராக சொல்லலாம் என்று கருதுகிறேன். அது சொன்னால் ஏக்கம் மகிழும் என்று கருதுகிறேன். எங்களுக்கு ஒரு இளம்பெரியாரை தந்ததற்காக, இளம்பெரியார் உதயநிதியை தந்ததற்காக அண்ணன் அவர்களே, உங்களுக்கு கோடான கோடியை தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு தெரிவித்து மீண்டும் இங்கே இந்த மேடையில் சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கிற பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.